குறைந்த விலையில் மது விற்பனை செய்யப்படும் மாநிலம் எது தெரியுமா? உலக நாடுகளில் மது அருந்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் ஏராளமானோர் மது குடித்து வருகின்றனர். இதனால் ஏராளமான தீமைகள், உடல் நலத்திற்கு கெடுதி என்று பல பிரச்சனைகள் இருந்தாலும் மது பிரியர்கள் பொருட்படுத்துவதில்லை. இந்நிலையில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இந்தியாவிலேயே கோவாவில்தான் மிக மிக குறைந்த விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே புதுச்சேரியை விடவும் கோவாவில் மதுபான பாட்டில்களுக்கு மிக குறைந்த வரி விதிக்கப்படுகிறது. அங்கு 100க்கு விற்பனையாகும் மது பாட்டில் டெல்லியில் ரூபாய் 134க்கும் கர்நாடகாவில் ரூபாய் 513க்கும் விற்பனை செய்யப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகாவில் மது பாட்டில்களுக்கான வரி மிக மிக அதிகமாகும். பல்வேறு உள்ளூர் வரிகளின் விளைவாக டெல்லி மற்றும் மும்பை இடையே பிரபலமான ஸ்காட்ச் பிராண்டுகளுக்கு 20%க்கும் அதிகமான விலை ஏற்றத்தாழ்வு உள்ளது. உதாரணமாக டெல்லியில் சுமார் ரூபாய் 3100 விலையுள்ள பிளாக் லேபிளின் ஒரு பாட்டில் மும்பையில் தோராயமாக ரூபாய் 4000 உள்ளது. வரி வித்தியாசம் காரணமாக சட்டவிரோதமான முறையில் குறைவான வரி விதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து அதிக வரி விதிக்கப்படும் பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான பொருட்கள் மற்றும் சேவைகளை போல் இல்லாமல் மது மற்றும் பெட்ரோலியம், சரக்கு மற்றும் சேவை வரியின் வரம்புக்கு வெளியே உள்ளது. இதன் விளைவாக நாடு முழுவதும் பல வரிகள் மற்றும் வரி விகிதங்கள் மது பாட்டில்களுக்கு உள்ளன. இதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் மது பாட்டில் விலை மாறுபடுகிறது. இந்த பதிவு மது தொடர்பான தகவல் மட்டுமே. மது குடிப்பதை இந்த பதிவு ஊக்கப்படுத்தவில்லை. மது குடிப்பதால் உடல் நலன் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. மதுவானது உள்ளுறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்கின்றன. இதனை மது அருந்துவோர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.